என்னடி எங்க அம்மா பண்ணுது? என் சாமி என்ன பண்ணுது? என் செல்ல குட்டி என்ன பண்ணுது? எத்தனை நாள் தான் தங்கம் செல்லம் வயரோன்னு சொல்லி கூப்பிட போற? பாப்பாவுக்கு ஒரு நல்ல பேரை வச்சிடுறது. ஆமாத்த, அதை நான் மறந்தே போயிட்டேன். நீயே சொல்ல ஒரு நல்ல பேரா? ஏதோ ஒரு நல்ல பேரை நீயே வைடா. அத்தை, இவளை பார்த்தா எங்க அம்மா மாதிரியே இருக்குது. எங்க அம்மா பேரே வச்சிடலாமா? அதுவும் நல்லதா தான் இருக்குது, அப்படியே வச்சிரு. சரி அத்தை. சரி, பாப்பாக்கு அதுல 3 தடவை பத்மா பத்மா பத்மான்னு உங்க அம்மா பேரை சொல்லு. சரி அத்தை. பத்மா பத்மா பத்மா. பத்மா, எங்க போயிட்ட? எனக்கு காலேஜ் போக லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா பத்மா. வரேன் அண்ணா, வரேன், வெயிட் பண்ணு. சீக்கிரம் வா பத்மா, டைம் என்ன ஆச்சுன்னு பாரு. அந்த டைம் தான் சொல்றேன், அதுக்குள்ளே உனக்கு அவ்வளோ அவசரம் ஏன்னா? சரி நான் கிளம்புறேன். இன்னும் அதுக்கே கிளம்பி என்ன பண்ண போற? அது ஒன்றும் இல்லை, பருத்தி மில்லுக்கு பருத்தி வந்திருக்குதான், அந்த மூட்டையை இறக்கி வச்சுட்டு நான் போகணும். சரி போயிட்டு வாண்ணா, நானும் ஸ்கூலுக்கு கிளம்பணும் இனிமேல் தான். சரிம்மா, பார்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு வா, அண்ணன் போயிட்டு வரேன். சரிண்ணா. அண்ணா, எனக்கு ஒரு டவுட்ண்ணா. ஏழுமா தங்கம்? ஸ்கூல்ல ஒரு ரைம் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்குதுண்ணா. என்னன்னு சொல்லுமா, சொல்லித்தரேன். அண்ணா, அழுத பிள்ளை சிரிச்சிச்சான், அம்மா வந்தா குதிச்சுச்சான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கண்ணா. அதுக்கு அர்த்தம் என்னண்ணா? ஒரு குழந்தை ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா அவங்க அம்மாவை பார்க்காம அழுதுட்டு இருக்குமா. அழுத பிள்ளை வந்து அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். அதுதான் அழுத பிள்ளை சிரிச்சிச்சான், அம்மாவை பார்த்தோன்னே சந்தோஷத்துல குதிச்சுச்சான். அப்படியாண்ணா? அப்போ எனக்கு ஒன்றை பார்த்தா தான் சந்தோஷமா இருக்குது. நான் எப்பவுமே உன் கூட இருக்கும் போது தான் ஹாப்பியா இருக்கிறேன். அப்ப என்னோட அம்மா நீ தானேண்ணா? ஆமாடி தங்கம், உனக்கு அம்மா மட்டும் இல்லை, அப்பா அம்மா எல்லாமே உனக்கு நான் தாண்டி தங்கம். உனக்கு எது வேணாலும் அண்ணனே செஞ்சு கொடுப்பேன். அண்ணன் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், சரியா? சரி அண்ணா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிடாம்மா, நீயும் பார்த்து பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வா, சரியா? தங்கத்தை. என்னங்க சார், எங்க வீட்டுக்கிட்டலாம் வந்திருக்கீங்க? ஏன் உங்க வீட்டுக்கிட்டலாம் வரக்கூடாதா? நான் ஒன்றும் பார்க்க வரல, எங்க அத்தையை பார்க்க வந்தேன். ஐ மீன் எங்க அம்மாவையா? சாரி, என்னோட அத்தைய. அத்தை, நீ என்னத்த பண்ற? வெளில வாத்த. ஏன்டா பையன் இப்படி வந்து கத்திக்கிட்டே இருக்கிற? அத்தை, பருத்தி கூட இல்லை, பருத்தி முட்டை வந்திருக்குதாம்மா. நான் போய் இறக்கி வச்சுட்டு அப்படியே நான் காலேஜ் கிளம்பிடுறேன். தங்கச்சி பாப்பாவுக்கு சாப்பாடு மட்டும் போட்டு கொடுத்துரு. ஏன் நீங்க சொல்லலைன்னா நாங்களாம் போட்டு கொடுக்க மாட்டோமா? நீங்க வந்து உங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? எங்கள் அத்தை கிட்ட சொல்லலைனாலும் எங்கள் அத்தை என் தங்கச்சி நல்லா பார்த்துக்குவாங்க. எங்கள் அத்தையை பார்க்காம போனால் எனக்கு பொழுதே விடியாது. அதனால தான் எங்கள் அத்தையை வந்து பார்த்துட்டு போகிறேன். ஓஹோ, அப்படியா சார்? சரிங்க சார். ஏடி, சும்மா பையனை போட்டு நோண்டிட்டு இருந்தா கொண்டு போடுவேன் போ. அவன் பாரு, காலங்காத்தாலே எழுந்து வேலைக்கு போயிட்டு காலேஜ் படிக்க போகிறான். நீ இப்போ தான் எழுந்து வந்து மூஞ்சே கழுவுற. எப்படி இருக்குன்னு பாரு பொழப்பு. அம்மா கம்மு தெரியுமா, அவன் முன்னாடி நான் அவமானப்படுத்தாதம்மா. ஓ, என்ன நீ ஊற்ற பல்லே தேய்க்கலையா? சரி, பொறுமையாக பல்ல தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு சோறு தின்னுட்டு வா. அதுக்குள்ளேயும் லஞ்ச் பிரேக்கே அடிச்சிரும். அடுத்து வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து கிளாஸை கவனிக்க ஆரம்பிப்பியா? கூட பண்ணி நீ போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். பருத்தி கூட இறக்கி வச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணு, நானும் வந்துடுறேன், சரியா? ஆமாம், நீ பெரிய மகாராணி, உனக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. சீக்கிரம் கிளம்பி வா. நான் இறக்கி வச்சுட்டு பஸ் வந்துருச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். இல்லைன்னா வேணா வெயிட் பண்ணுறப்பா. போ. சரிடா தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் தங்கச்சியை பார்த்துக்கிறேன். என்ன ரோஜா மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறா? சரி, போய் என்னன்னு தான் கேட்கலாம். ரோஜா, என்னடி இப்படி உட்காந்துட்டு இருக்கிற? அது ஒன்றும் இல்லை தங்கக்கா, சொல்லும் போதே தெரியுது அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு. என்னாச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. அதுவா, எங்கள் வீட்டுக்காரரு என்ன அடிச்சிட்டாரு தெரியுமா? எதுக்குப்பா அடிச்சாரு உன்னை? ஒன்றும் இல்லை, எங்கள் மாமியார் ஒன்று சொன்னாங்க, அவங்களுக்கு நல்லது தான் பண்ணேன், அதுக்கு போய் என்னை அடிச்சிட்டாரு. அப்படி என்ன பண்ண? எதுக்கு அவன் ஒன்று அடிச்சிருப்பான்? அதை நான் சொல்கிறேன், நீ வாயை மூட்டு கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, நான் சொல்கிறேன். எங்கள் மாமியார் மூஞ்சி சுருக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு என்னையா இவ இப்படி சோகமாக இருக்கா? அக்கா சொல்கிறத முழுசா கேளுக்கா. சொல்லு. மூஞ்சி சுருக்கமாக இருக்கிறதுக்கு அயன் பாக்ஸை சூடு பண்ணி மூஞ்சில தேய்ச்சி விட்டாக்கா. இது மூஞ்சில தேய்ச்சி விட்டாளா? ஆமாக்கா, மூஞ்சே ஒரு சைடு வெந்து போயிடுச்சு. சண்டாளி, அப்படியாட்டி பண்ண? நான் உங்களுக்கு நல்லது பண்ணலான்னு தான்க்கா பண்ணுனேன். இதுக்கு போய் என் கூட சண்டை போட்டாங்கக்கா, என்னை திட்டியே போட்டாங்க. ஒன்னெல்லாம் சண்டை போட்டு திட்டி இருக்க கூடாதுடி, கொன்னே போட்டிருக்கணும். செய்ய வேண்டிய வேலையாடி இதெல்லாம்.